நண்பர்களே, வெல்கம் டு கலைமான் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற பாட தலைப்பு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் அப்படிங்கிற பாடப்பகுதியை படிக்கலாம். இந்த பாடப்பகுதி காணப்படுகிற பாடப்புத்தகம் பருவம் 3ஐச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இந்த பாடப்பகுதி காணப்படுகிறது. இது சம்பந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்டால் கீழ் காணப்படுகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். பிடிஎஃப்பை பொறுத்தவரை கட்டணத்துக்கு உட்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ் திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குடவரை கோயில்கள் காணப்படும் இடம் மகாபலிபுரம். மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா தமிழ் திராவிட கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இது பார்த்திங்கன்னா 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. அடுத்த கேள்வி, தமிழ் கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சி டேஷ் கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. 5 கட்டங்களாக நடைபெற்றுள்ளது. என்னென்ன காலகட்டம்னு பார்க்கலாம். பல்லவர் காலம். பல்லவருடைய காலம் பார்த்திங்கன்னா கிபி 600 முதல் 850 வரை. இதை பொறுத்துகளை கேட்கலாம். பல்லவர்களின் காலம் கிபி 600 முதல் 850 வரை. முற்கால சோழர்கள் காலம் கிபி 850 முதல் 1100 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களின் காலம் கிபி 1100 முதல் 1350 வரை. அடுத்து பார்த்திங்கன்னா விஜயநகர மற்றும் நாயக்கர் காலம் பார்த்திங்கன்னா 1350 முதல் 1600 வரை. நவீன காலம் கிபி 1600க்கு பின்னர். அடுத்த கேள்வி, கட்டுமான கோயில்கள் யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? பல்லவருடைய காலத்தில் இந்த கட்டுமான கோயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ அரசன் யார்? மகேந்திரவர்மன். ரொம்ப முக்கியமானது. குடவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பார்த்திங்கன்னா பல்லவ அரசன் மகேந்திரவர்மன். அடுத்த கேள்வி, பல்லவ அரசன் மகேந்திரவர்மன் உருவாக்கிய முதல் குடைவரை கோயில் காணப்படும் இடம் மண்டகப்பட்டு. மண்டகப்பட்டு கோயிலை உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன், பல்லவ அரசன். அடுத்த கேள்வி, மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில்கள் டேஷ் எனவும் அழைக்கப்படும். 7 கோயில்கள் என்றும் அந்த கடற்கரை கோயில்கள் அழைக்கப்படும். அடுத்த கேள்வி, மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை வடிவமைத்த பல்லவ அரசன் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயிலை வடிவமைத்த பல்லவ அரசன் பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்த கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்த பல்லவ அரசன் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்த பல்லவ அரசன் பார்த்திங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அடுத்த கேள்வி, 2ஆம் நரசிம்மவர்மன் டேஷ் என்றும் அழைக்கப்பட்டார். ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்பட்டார். அவருடைய பட்டப்பேர் பார்த்திங்கன்னா ராஜசிம்மன். அடுத்த கேள்வி, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? 2ஆம் நந்திவர்மன். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் பார்த்திங்கன்னா 2ஆம் நந்திவர்மன். இவரும் பார்த்திங்கன்னா ஒரு பல்லவ அரசன். அடுத்த கேள்வி, தமிழ் திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பஞ்சபாண்டவ ரதங்கள் காணப்படும் இடம் மகாபலிபுரம். அடுத்த கேள்வி, உலக பாரம்பரிய சின்னமாக மாமல்லபுர கடற்கரை கோயில்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1984. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர் ஆவார். சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்க. பல்லவர்களைப் போல் அல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடவரை கோவில்களின் கருவறையில் கடவுளரின் சிலைகளை பொறித்தனர், நிறுவினர். சரியான கூற்று. பாண்டியர்களின் குகை கோயில்கள் மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் காணப்படுகிறது. சரியான கூற்று. கருவறையின் இருபுறத்திலும் துவாரபாலகர் சிலைகள், அதாவது வாயிற்காப்போர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து கூறுகளுமே சரியானவை. இந்த துவாரபாலகர் அப்படிங்கிற அர்த்தம் பார்த்திங்கன்னா வாயிற்காப்போர். அடுத்த கேள்வி, பாண்டியர்களின் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வெட்டுவான் கோயில். இது காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா கழுகுமலை. அடுத்த கேள்வி, பாண்டியர்களின் கட்டடக்கலையை பறைசாற்றும் மற்ற பிற கோயில்கள்
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில். அடுத்த கேள்வி, திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் காணப்படும் இடம் மதுரை. திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் காணப்படும் இடம் பார்த்திங்கன்னா மதுரை. அடுத்த கேள்வி, முற்கால பாண்டியர்களின் ஓவியங்களை பறைசாற்றும் இடங்கள் சித்தன்னவாசல், இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணப்படுகிறது. திருமலைபுரம், இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி காணப்படுகிறது. இந்த 2 இடங்களில் பார்த்திங்கன்னா முற்கால பாண்டியர்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன. இது சம்மந்தமாக ஒரு குறிப்பு படிக்கலாம். சித்தன்னவாசல் பார்த்திங்கன்னா சமண துறவிகள் வாழ்ந்த ஒரு குகை. அந்த குகையில் பார்த்திங்கன்னா அந்த ஓவியத்தில் தாமரை மலர்கள், குளம் எங்கும் பரவி காணப்படும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை, பூக்களை பறிக்கும் மனிதன் போன்ற ஓவியங்கள் அந்த குகையில் காணப்படுகின்றன. அடுத்த கேள்வி, முற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. முற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா தாராபுரம் கோயில், இது திண்டிவனத்தில் காணப்படுகிறது. அடுத்து பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. முற்கால சோழர்களின் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை ஒத்ததாகும், சரியான கூற்று. முற்கால சோழர்களின் கட்டடக்கலை பார்த்திங்கன்னா செம்பியன் மகாதேவி அப்படிங்கிற பாணியை ஒத்தது, சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள், கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் அதாவது மாடக்குழிகள் காணப்பட்டதால் அவை செம்பியன் மகாதேவி பாணி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று பாருங்கள், முற்கால சோழர்களின் செம்பியன் மகாதேவி பாணி கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு திருப்புரம்பியம் கோவிலாகும், சரியான கூற்று. அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, பிற்கால சோழர்களின் கட்டடக்கலையை எடுத்து கூறும் 2 உன்னதமான கோயில்கள் தஞ்சாவூர் பெரிய கோயில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இது பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் 2 முக்கியமான கோவில்கள். அடுத்த கேள்வி, தஞ்சாவூர் பெரிய கோயிலின் சிகரம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது, தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சாவூர் பெரிய கோயிலின் சிகரம் தட்சிண மேரு என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து அது சம்பந்தமான ஒரு குறிப்பு காணப்படுது. தஞ்சாவூர் பெரிய கோயிலின் விமானம் 216 அடிகள் உயரம் கொண்டது. இது பார்த்திங்கன்னா ஒரே பாறைகள் செதுக்கப்பட்ட, அங்கே காணப்படுகிற இன்னொரு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா ஒரே பாறைகள் செதுக்கப்பட்ட நந்தியின் சிலை. இதனுடைய அளவு பார்த்திங்கன்னா 16 அடி நீளம் மற்றும் 13 அடி உயரம். அடுத்த கேள்வி, சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய நகரம். சிறிது காலம் பாண்டியருடைய எழுச்சிக்கு முன்னரும் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகும் சிறிது காலம் சோழர்களின் தலைநகராக விளங்கிய நகரம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்த கேள்வி, கங்கை கொண்ட சோழபுரத்தில் காணப்படும் பிரகதீஸ்வர் கோயிலை கட்டியவர் யார்? ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழபுரத்தில் காணப்படும் அந்த பிரகதீஸ்வர் கோயிலை கட்டியவர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன். அடுத்த கேள்வி, கும்பகோணத்திற்கு அருகே காணப்படும் தாராசுரம் கோயிலை கட்டிய சோழ அரசன் யார்? 2ஆம் ராஜராஜன். பிரகதீஸ்வர் கோயிலை கட்டியவர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழன், அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் காணப்படுது. அதே மாதிரி தாராசுரம் கோயிலை கட்டிய சோழ அரசன் பார்த்திங்கன்னா 2ஆம் ராஜராஜன். அடுத்த கேள்வி, அந்த தாராசுரம் கோயிலை பற்றியான ஒரு குறிப்பு, இக்கோயிலின் ஒட்டுமொத்த வடிவம் ஒரு தேர் போல் காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, பிற்கால பாண்டியர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் குடைவரை கோயில் பிள்ளையார்பட்டி கோயில். இது பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கு அருகில் காணப்படுகிறது. பிற்கால பாண்டியர்களின் காலம் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்து சம்பந்தமான குறிப்பு பாருங்கள், தேசிய விநாயகம் என குகை கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயிலில் 2 கை கொண்ட கணபதியின் தும்பிக்கை வலதுபுறமாக திரும்பி உள்ளது. இது பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கோயிலின் சிறப்பு அம்சம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, கோவில்களில் மண்டபங்கள் அமைக்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? விஜயநகர அரசர்கள். ரொம்ப முக்கியமானது. கோவில்களில் மண்டபங்கள் அமைக்கும் முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் விஜயநகர அரசர்கள். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. விஜயநகர அரசர்கள் கட்டுவித்த மண்டபத்தில் ஒற்றைக்கல் தூண்கள் கவனத்தை பெரிதளவில் இருக்கின்றன, சரியான கூற்று. இத்தூண்களில் குதிரைகள், சிங்கங்கள் மற்றும் கடவுளர்களின் சிற்பங்கள் இடம்பெற்றன, சரியான கூற்று. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் உள்ள ஜலகண்டேஸ்வர் கோயில் ஆகியவற்றின் கல்யாண மண்டபங்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். அனைத்து கூறுகளும் மிகச்சரியானவை. அடுத்த கேள்வி, காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜர் பெருமாள் கோயில், மதுரை கூடல் அழகர் கோயில் போன்றவற்றில் காணப்படும் சிற்பங்கள், ஓவியங்கள் யார் காலத்தைச் சேர்ந்தவை? விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தவை. அடுத்த கேள்வி,
தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள் அமைந்துள்ள சுப்பிரமணிய சாமி கோயில் யார் காலத்தைச் சேர்ந்தவை? விஜயநகர மற்றும் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தவை. அடுத்த கேள்வி, ராமேஸ்வரத்தில் காணப்படும் ராமநாத சுவாமி கோயிலை கட்டியவர்கள் யார்? சேதுபதி மன்னர்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்கர்கள் கீழ் சிற்று அரசர்களாய் விளங்கினர். இந்த சேதுபதி மன்னர்கள் இவர்கள் கட்டிவித்தது தான் இந்த ராமேஸ்வரத்தில் காணப்படும் ராமநாத சுவாமி கோயில். அடுத்த கேள்வி, உலகிலேயே மிகவும் நீளமான பிரகாரத்தை கொண்ட கோயில் டேஸ்? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். அடுத்த கேள்வி, பாறைகளில் சிற்பங்களை படைப்பது டேஸ் மன்னர்களின் சிறப்பம்சமாகும்? பல்லவ மன்னர்களின் சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா பாறைகளில் சிற்பங்களை படைப்பது. அடுத்த கேள்வி, முற்கால சோழர்களின் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் விமானம் அமைத்தல். அடுத்த கேள்வி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம்? 1000 கால் மண்டபம். அடுத்த கேள்வி, கடைசி கேள்வி, அழகிய நம்பி கோயில் எங்கு அமைந்துள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அழகிய நம்பி கோயில் அமைந்துள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.